வணக்கம் மக்களே, நான் உங்க கவிதா. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு முக்கியமான உறுப்புனா கல்லீரல் தாங்க சொல்லுவோம். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, மருந்து, காற்று, நீர் இது எல்லா கழிவுகளையுமே சுத்தம் பண்ற ஒரு முக்கியமான ஃபேக்டரி அப்படின்னே சொல்லலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கல்லீரல் தான் தினமுமே டீடாக்ஸ் ஆகுது. ஆனா நம்ம தவறான உணவை சாப்பிட்றது மூலியமா அதோட டீடாக்ஸ் ப்ராசஸ் ஸ்லோ ஆகுங்க. இன்னைக்கு வீடியோல கல்லீரலை இயற்கையா வலிமையா எப்படி சுத்தம் செய்யலாம், அதுக்கு எந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல கல்லீரலை டீடாக்ஸுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? காய்கறிகள் தான். இதில் இந்த ப்ரக்கோலி, கேபேஜ், இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரவுட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே கல்லீரலை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அதாவது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாத்தையுமே உடைச்சி வெளியே அனுப்புறதுக்கு உதவக்கூடிய ஒன்று தான். இதோட சேர்த்து நம்ம பித்த நீர் ஓட்டத்தை மேம்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். வாரத்துக்கு 3-4 நாட்கள் இந்த காய்கறிகளை நீங்க சாப்பிட்டாலே போதும், நம்மளுடைய கல்லீரல் நல்லாவே வேலை செய்யும். பசலை வகைகள், அதாவது பசலைக்கீரைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்பினாச் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது இந்த கீரைகள் உடம்புல இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல்ஸ், அதாவது நச்சு உலோகங்கள் இருக்கு இல்லையா, அதை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் பித்த நீர் உருவாக்குறதுக்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உள்நோய் அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். மனநோய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மன அழுத்தம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த உள்நோய் அழுத்தம் அதை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தினமுமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ஒரு கைப்பிடி நம்ம கீரை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கல்லீரல் நமக்கு தேங்க்ஸ் சொல்லும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பூண்டுங்க. பூண்டு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான மருந்துங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கு. இந்த சல்ஃபர் தான் கல்லீரலை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. நச்சுக்களை உடம்புல இருந்து வெளியேற்ற உதவுறதுக்கு காலையில் ஒரு பூண்டு அல்லது நம்ம காலைல சமைக்கும் போது பூண்டு சேர்த்து சமைச்சாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மாதிரி, அதுக்கப்புறம் கிரேப்ஸ், திராட்சை இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி புளிப்பு பழங்கள் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல டீடாக்ஸ் நமக்கு நல்லாவே நடக்கும். பித்த நீர் சுரப்பும் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புல இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை ஆக்டிவிட்டியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த புளிப்பு சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. காலையில் வெந்நீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடிக்கிறது ஒரு சிறந்த பழக்கம் அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத ஃபேட் ரெடியூஸ் ஆகும். ஸோ அது நம்ம கலந்து குடிக்கிறது மூலிமா நமக்கு ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்தது பீட்ரூட் கல்லீரலுக்கு ஒரு சூப்பரான உணவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா இதில் குளுட்டோதைன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. ஸோ இந்த குளுட்டோதைன் தான் உடம்போட மாஸ்டர் டீடாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கல்லீரலோட ரத்த ஓட்டம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அலர்ஜி எல்லாமே குறைஞ்சு போகுங்க. வாரத்துக்கு நீங்கள் 2-3 முறை பீட்ரூட் சாப்பிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபேட்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம உடம்புல குட் ஃபேட்ஸ் இருக்கும் அண்ட் பேட் ஃபேட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நல்ல கொழுப்புகள் கல்லீரலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆலிவ் ஆயில், அவகேடா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இது பித்த நீர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கல்லீரலில் கொழுப்பு சேர்வதை குறைக்கிறதுக்கும் மெட்டபாலிசத்தை சரியாக வேலை செய்ய வைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பு கல்லீரலோட நண்பன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்லீரல்ல தினமும் தான் டீடாக்ஸ் ஆகுது. நாம செய்ய வேண்டியது அதை சப்போர்ட் பண்ற உணவுகளை சாப்பிட்றது தான். மாத்திரை இல்லாம இயற்கையா உடம்ப சுத்தம் செய்யலாம். இந்த வீடியோ உங்க குடும்பத்துக்கும் உங்க நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்களுடைய கல்லீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டும் நம்ம ஆரோக்கியமா இருந்தாலே மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். இது மாதிரி ஹெல்த்தியான அவேர்னஸ் வீடியோக்கு நம்மளுடைய பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ்க்கு நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் என்னோட வாய்ஸ் மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.